ஒரு வாரம் அடிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம கலைக்கிறோம், எள்ளு கலைக்கிறோம். நல்லா அனல் அடிக்கும். இப்போ கடுத வாடகைக்கு வாங்கினோம். எள்ளு கொட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தான் இந்த பாருங்க, எள்ளு உள்ளே இருக்கா, அது கொட்டும். கீழே காய விட்டு கீழே எல்லாமே கொட்டும். இது முதல் 1 ஏக்கருக்கான எள்ளு காய வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 2-3 நாள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். அது இன்னும் பிரிக்கலை. நேற்று முதல் நாள் காய வச்சது, இன்றைக்கி 2வது நாள் எடுத்து காய வைக்கிறோம். இன்றைக்கி ஒரு நாள் காய வச்சோன்னா நிறைய எள்ளு கொட்டிடும். தெரியுதா, பாதி எள்ளு கொட்டிடுச்சு. இன்றைக்கி வார வேண்டியதான். இதுதான் நம்ம 8 பட்டைகள். இன்னும் ஒன்றுலாம் உடையவே இல்லை, இன்னும் உடையாமல் மூடிட்டுருக்கு. நிறைய இது வெளில வந்துடுச்சு எள்ளு. இன்னும் அந்த 1 ஏக்கர் எள்ளு இன்னும் பிரிக்கவே இல்லை. இது 1 ஏக்கர் எள்ளு தான். நேற்று காய வச்சுட்டு இன்றைக்கி 2வது நாள் காய வைக்கிறோம். இது பாதி இன்றைக்கி அடிச்சுட்டு நாளைக்கு அதை காய வைக்கணும். ஒரு வழியாக எள்ளை 2 நாளாக காய வச்சு அதை தனியாக எடுத்து இந்த சல்லடை மூலமாக சலித்து எடுத்தாச்சு. ஆனால் இதையே இன்னும் மறுபடியும் உட்காந்து புடைக்கணும். இன்னும் இதில் வேலை இருக்குது. வீட்டில் ஆல்ரெடி ஒரு 250 கிலோ எடுத்து போயிட்டேன். இது மீதி எள்ளு. இன்னும் இதில் இன்றைக்கி கொட்டுது. இன்றைக்கி இதை உதிரி இது கீழே இருந்து எடுப்பாங்க. இன்னும் ஒரு இதில் இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே கொட்டிடுச்சு. இருக்குது 1-2 இருக்குது. இது ஃபுல்லாக இன்றைக்கி கொட்டிடுச்சுன்னா இதோடு முடிஞ்சிருச்சு. இல்லைனா நாளைக்கு ஒரு நாள் மறுபடியும் காய வச்சு இதேமாரி எடுத்து ஊற்றி சுத்தம் பண்ணி உடச்சி இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. ரெகுலராக மூதாவை சேனல் வாட்ச் பண்ணுங்கள். எள்ளு வேணுன்றவங்க சொல்லுங்கள். ரெடி ஆகிட்டே இருக்குது. வர சனிக்கிழமை, அதாவது ஒரு 30ஆம் தேதி இல்லை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வர சனி ஞாயிறு நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். எள்ளு தேவைப்படுறவங்க கேளுங்க. நன்றி, வணக்கம்.